காளான் பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இதில் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்று சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய 2 பெரிய வெங்காயத்தையும் நம்ம அது கூட சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் வர வரையும் நம்ம அதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதை எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி வச்சு விழுது நமக்கு இப்படி கிடைக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பெரிய தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை வெங்காயம் வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கூட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அந்த கலவையோடு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 250 கிராம் காளானை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த காளானை அந்த மசால் கூட நம்ம போட்டு நல்லா வதக்க போகிறோம். காளானை நம்ம அந்த மசால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பை இதில் நம்ம சேர்த்துடலாம். நான் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு சின்ன கொத்தமல்லி தழையும் புதினா இலையும் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியை நம்ம இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் போதுமானது. 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குக்கரை திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுவையான காளான் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு நெய் விட்டுட்டுலாம். நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு நம்ம பரிமாறணும் அப்படின்னா ஒரு சுவையான காளான் பிரியாணி ஈஸியான மெத்தடில் நமக்கு கிடைச்சிரும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ரைத்தா வச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை இட், டூ இட் அண்ட் என்ஜாய் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.